Let's see how the rats are going to look like. You can see how the rats is here. Let's see on the YouTube how the rats are. You can see here rat. That's a white mouse. Okay. Let's see on the Wikipedia. Yeah. A mouse is a small mammal belonging to the order of rodents. The best known mouse species is a common house mouse, Mus musculus. It is also a popular pet. In some places, certain kinds of field mice are also common. The rodent is eaten by large birds such as hawks and eagles. They are known to invade homes for food and occasionally shelter. It's a mouse. So you can see it on Wikipedia, stories about the mouse. And you can write an essay if you want, it could be a good exercise. Okay, let's move back to the lesson. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா rat took pity and came to the termites camp. So rat வந்து பரிதாபப்பட்டு termites கரையானோட கூடாரத்துக்கு வருது. The news reached the ant the next morning. It brought a cat the same evening. So இந்த நியூஸ் வந்து என்ன பண்ணுது, எறும்புக்கு போய் சேருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கரையான் வந்து எலியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, எறும்பு போய் ஒரு பூனையை போய் அந்த சேம் ஈவினிங், அதே ஈவினிங் போய் எடுத்துட்டு வந்துடுது. லெட்ஸ் see about the cat. பூனை எல்லாமே பார்த்துக்கலாம். You can see some of the cat here. Too cute, right? Okay, the two talking cats is available on YouTube. Okay, let's see about the cat. You can find it on Wikipedia as well. It's a big story on the cat. It's a nomenclature, the taxonomy, and its evolution, genetics, everything. You can find it for the cats. Okay, so let's go back to the lesson. இப்போ கேட்டை பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன, the termite feared its soldier, the rat would run away. The termite feared its soldier, the rat would run away. ஸோ அது என்ன நினைச்சது, termite வந்து கரையான் வந்து என்ன நினைச்சது அப்படின்னா, நார்மலி நமக்கு தெரியும் எலி வந்து யாரை பார்த்தா பயப்படும், பூனையை பார்த்தா பயப்படும். ஸோ அதனால என்ன termite நினைச்சது அப்படின்னா, இது நம்ம எலியை வந்து பூனையை பார்த்தா ஓடி போயிருமே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது. So it said to the rat, there are a large number of ants in the enemy camp. They are planning to bite your eyes. So அதுக்கு வந்து உடனே கரையான் பிளான் பண்ணி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அங்க வந்து நிறைய எறும்புங்க வந்து இருக்கு நம்ம எனிமி கேம்ப்னு, எதிரியோட கேம்ப்ல, எதிரியோட கூடாத்துல நிறைய எறும்புகள் இருக்கு. அவைகள்லாம் என்ன பிளான் பண்ணிருக்குன்னா, உன்னோட கண்ணை வந்து கடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. So the rat replied, உடனே எலி சொல்லுச்சு, cover my eyes, I can fight even without sight. So எலி என்ன சொல்லுது அப்படின்னா, என்னோட கண்ணை கட்டிடு, கண்ணு இல்லாம கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. The next moment, the termite covered the rat's eyes with a kerchief. So என்ன பண்ணிச்சு, உடனே எலி சொன்ன உடனே கரையான் வந்து எலியோட கண்ணை வந்து கட்டிருச்சு. எதை யூஸ் பண்ணி, kerchief means கைக்குட்டை. Even then the termite did not feel safe. ஸோ டெர்மைட் வந்து கரையானுக்கு வந்து ஏதோ ஒரு சேஃபாகவே தோணல, பாதுகாப்பாகவே தோணல நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இட் brought a dog the next day. ஸோ என்ன பண்ணிச்சு, போய் நாயை கூப்பிட்டு வந்துருச்சு. ஓகே, we all know the dog, like we see pretty much in the house. You can also go to YouTube and see how the dogs looks like. Okay, now the ant feared its soldier, the cat would run away. ஸோ இப்போ எறும்பு என்ன நினைச்சிச்சு அப்படின்னா, அதுக்கு the cat would run away அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ அது போய் நாய் கூட்டு வந்ததுனால கண்டிப்பா நாயை பார்த்தா பூனை ஓடி போயிடும். ஸோ அதனால எறும்புக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ இட் கவர்ட் த கேட்ஸ் ஐஸ். ஸோ என்ன பண்ணிச்சு, யூ கேன் சி பூனையோட கண்ணை கூட கட்டிருச்சு. யாரு, எறும்பு வந்து பூனையோட கண்ணை கட்டிருச்சு. இட் வாண்டட் அ ஸ்ட்ராங் சோல்ஜர் டு டிரைவ் அவே த டாக். ஸோ இந்த நாயை வந்து நம்ம ஓட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய மாவீரனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது. ஸோ த ants went to the forest to bring the tiger. ஸோ என்ன பண்ணுச்சு, ஆண்ட் வந்து ஃபாரஸ்ட் மீன்ஸ் காட்டுக்கு போச்சு. யார போய் புலியை கூட்டு வரதுக்காக. ஸோ த டெர்மைட், ஸோ புலி நமக்கு தெரியும், புலி என்ன லைக் இட்ஸ் a big animal. Let's see some of the YouTubeல கூட பார்க்கலாம். This is the big Bengal tiger.
Bengal tiger is a very famous tiger, and it's it is saying like Wikipedia la paakalam neenga the tiger families and its story எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் ஃபுல்லாக mostly like East Asia, so it has got distributed more South and East Asia, Southeastern Asia. Okay. You can find on the YouTube itself like the Great Cats of India Part 1, as well as like Champions of Bengal Tiger. You can find it on YouTube. You will get a more idea about the tigers in India. Okay. Let's go back to the lesson. So, the termite saw the tiger with the ant at a distance. Soon the termite covered the dog's eyes. The termite saw the tiger with the ant at a distance. எறும்பும் டைகரும் கூட சேர்ந்து வர்றத தூரத்துல இருந்து பார்க்குது. Soon the termite covered the dog's eyes. ஸோ உடனே அவங்க வர்றதை பார்த்துட்டு கரையான் என்ன பண்ணுச்சு, நாயோட கண்ணையும் கட்டிடுச்சு. You can see how the dog was being tied with a kerchief. The tiger entered the village. உடனே புலி வில்லேஜ் மீன்ஸ் கிராமத்துக்குள்ள வந்துச்சு. The villagers shouted. அங்க இருக்க கிராமத்துக்காரர்கள் புலியை பார்த்தோன்னா புலி டைகர் அப்படின்னு கத்துனாங்க. ஷவுட்டட்னா கத்துனாங்கன்னு அர்த்தம். There was confusion everywhere. எல்லாருக்கும் பெரிய கன்ஃபியூஷன், ஏன் புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. The dog, the cat and the rat ran for their lives. So என்ன பண்ணுச்சு, termite கிட்டயும் எறும்பு கிட்டயும் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யாரு, the dog, the cat and the rat எல்லாமே ஓடி போயிடுச்சு. யாரை பார்த்து, புலியை பார்த்து ஓடி போயிடுச்சு. They ran over the ant till crushing it. இந்த மூணு ஓடும்போது அந்த எறும்பு புத்த எல்லாம் நசுக்கிட்டு ஓடி போயிடுச்சு. So Allah asked, what were they fighting for? So கடைசியில எல்லாரும் எதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய பர்பஸே போயிடுச்சு. என்ன பண்ணுச்சு, ஸோ கூப்பிட்டு வந்த சோல்ஜர்ஸே அந்த எறும்பு புத்த இடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ the purpose is not solved. The purpose of fighting is not solved. So இதுல மாரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, mutually ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா we should try to solve it on our own instead of bringing the third person from the other side who doesn't know our problem very well. So this is the moral of the story. Okay, have a good day. Bye bye.